வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, மறைந்த இசையமைப்பாளர் ஆதித்தனின் பிறந்தநாள் இன்று. இதனை சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைத்தவர் இவர்தானா? வெளியான அவருடைய திரைப்பட பாடல்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறைந்த இசையமைப்பாளர் ஆதித்தனின் பிறந்தநாள் அவரை குறித்து பலரும் அறிந்திராத தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருது. தமிழ் திரையுலகில் பிரபலமான இசையமைப்பாளராகவும் இருந்தவர் தான் ஆதித்யன். இவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற பிற மொழி படங்கள்ல இசையமைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க வெளிநாடுகளில் நிறைய இசை கச்சேரிகள் நடத்தி வந்திருக்கிறாரு ஆதித்தன் அவர்கள். இவர் சினிமாவில் ஒளி வடிவமைப்பாளராகத்தான் தன்னுடைய கெரியரை தொடங்கினாரு. அதற்கு பிறகு இவர் 1992 வெளிவந்த அமரன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருந்தார். இந்த பாடல் வெளிவந்த போது சோசியல் மீடியாவுடைய பயன்பாடு எல்லாம் அதிகம் இல்லை. இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடல் மிகப்பெரிய அளவிற்கு பிரபலமானது. குறிப்பாக வெத்தலப்போடு சோக்குல, சந்திரனை சூரியரை போன்ற பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் அடித்ததுன்னே சொல்லணும். சொல்ல போனால் அனைத்து இசை கச்சேரிகளும் இவருடைய இந்த பாடல்கள் தான் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த பாடல்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை அமரன் படம் பூர்த்தி செய்ய தவறியது என்றே சொல்லலாம். ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைந்திருந்தால் ஆதித்யனுடைய இசை வாழ்க்கை வேற லெவல்ல சென்றிருக்கும். அமரன் படத்திற்கு பிறகு இவர் நாளைய செய்தி, மின்மினி பூச்சிகள், சீவலப்பேரி பாண்டி, தொட்டில் குழந்தை, உதவும் கரங்கள், அசுரன், ரோஜா மலரே, மாமன் போன்ற 50க்கு மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து இசையமைத்திருக்கிறார் ஆதித்யன் அவர்கள். கடைசியாக இவர் 2003 வெளிவந்த கோவில்பட்டி வீரலட்சுமி என்ற படத்தில் தான் இசையமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர் எந்த மொழி படத்திலும் பணியாற்றவில்லை. ஆதித்யன் இசை வாழ்க்கையில் பெரிய வெற்றி படம் என்றால் அது சீவலப்பேரி பாண்டி தான். இந்த படம் இடம்பெற்றுள்ள பாடல்கள் 90களின் ஃபேவரட். அமரன், சீவலப்பேரி பாண்டி ஆகிய பாடங்களில் வெளிந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாலும் அதற்கு பின் வந்த சில படங்கள் தான் இவருக்கு பிரபலமானது. இவர் சின்னத்திரையில் ஜெயா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சியில் ஆதித்யன் கிச்சன் என்ற நிகழ்ச்சியில் 8 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தினார். இசை தாண்டி ஒவ்வொரு ஓவிய கலைஞரும். மேலும் இவர் கடந்த 2017 உடல்நலக் குறைவால் ஹைதராபாத்தில் காலமானார். அப்போது இவருக்கு வயது 63. இவருடைய இறப்பு திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியே இருந்தது. இவருடைய மறைவுக்கு பின்பு தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற பிற மொழியைச் சேர்ந்த பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இசையமைப்பாளர் ஆதித்யன் இவ்வுலகில் இல்லை என்றாலும் இவருடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒலிக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில இன்று ஆதித்யன் பிறந்தநாள். இவருடைய பிறந்த நாளில் ரசிகர்கள் அவருடைய நினைவுகளை குறித்து பகிர்ந்து வராங்க. அதோடு இசையமைப்பாளர் டி இமானுடைய குருவே ஆதித்யன் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.